வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறுகடி காசில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, அந்த செருப்பு தைக்கிற தாத்தா வந்து முத்துக்கிட்ட வந்து ஒரு ஃபோன் கொடுக்குறாரு. இது என் கடைக்கு வந்த பொண்ணு வந்து தவற விட்டுட்டு போயிட்டாங்க, இதை யாரும் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பான்னு முத்துவும் அதை வாங்கி பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அது முத்துவோட ஃபோன் தான். முன்னாடி வந்து வித்யா ஒரு நாள் வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆட்டோவில் ஏறும்போது. வீட்டுக்கு வந்தோடனே முத்து வந்து மீனாட்ட அந்த ஃபோனை தராரு. மீனா வந்து அதை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே முத்துவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏங்க இது உங்கள் ஃபோன் மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க. முத்தும் உடனே அதை வாங்கி பார்த்து, ஆமாம் இன்னது மாதிரியே இருக்குது, அதில் உள்ள ஸ்க்ராட்ச் எல்லாமே அதே மாதிரியே இருக்குது, நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஃபோனை வந்து சார்ஜ் போடுறாங்க. போட்டு பார்த்தோன்னே தெரியுது அதில் வந்து முத்துவோட ஃபோட்டோ, மீனா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முத்து உடனே போய் அந்த ஃபோனை காட்டி அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறாரு, என்னோடய ஃபோன் கிடச்சிருச்சுன்னு. அதை வந்து ரோஹினி வந்து ஒட்டு கேட்குறாங்க. ஒட்டு கேட்டுட்டு வித்யா வந்து திட்டுறாங்க, ஃபோனை வந்து கடலில் தூக்கி போட சொன்னால் இவள் ஒழுங்காக தூக்கி போடலை போல இருக்குது, என்கிட்டயே போய் சொல்லியிருக்கான்னு கோவப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. 2 பேருக்கும் சண்டை ரொம்ப அதிகமாகிடுது. முத்துவுக்கு வந்து ஏன் அந்த ஆட்டோவில் தவற விட்ட பொண்ணு வந்து நம்ம பார்லர் அம்மாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தேகம் வருது. பார்லர் அம்மாவாக இருக்கும், இல்லைனா அதோட ஃப்ரெண்டு வித்யாவாக இருக்கும்னு. உடனே முத்து போய் வித்யாவை கேட்குறாரு. என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கிடைக்கும்.